சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற இவ்வளோ பெரிய எலக்ட்ரிக் பஸ்ஸை வெறும் 15 நிமிஷத்துலேயே சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். பெங்களூருவை சேர்ந்த எக்ஸ்போனன்ட் எனர்ஜி அப்படிங்கிற நிறுவனத்தோட ரேபிட் சார்ஜிங் டெக்னாலஜி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி பேக், சார்ஜர் மற்றும் சார்ஜர் கனெக்டர்ஸ் தயாரிக்கிற ஒரு ஃபுல் ஸ்டாக் எனர்ஜி கம்பெனியாக இருக்கிறாங்க. சமீபத்தில் வீரவாகனா அப்படிங்கிற மின்சார பேருந்தில் இந்த எக்ஸ்போனன்ட் எனர்ஜி நிறுவனம் அவங்களுடைய ரேபிட் சார்ஜிங் டெக்னாலஜியை செயல்படுத்தியிருக்கிறாங்க. இது மூலமாக இந்த மின்சார பேருந்தை நம்மளால் 0% 100% வரைக்கும் வெறும் 15 நிமிடத்திலே சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இவங்க எப்படி செயல்படுத்துகிறாங்க, இதுக்கு பின்னாடி என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய டெக்னாலஜியில் 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். சார்ஜரை இ பம்ப் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, சார்ஜர் கனெக்டரை இ பிளக் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, பேட்டரி பேக்கை இ பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பேட்டரி பேக்கில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் பிஎம்எஸ்ஸாக கொடுத்துருக்குறாங்க. டைனமிக் சார்ஜிங் அப்புறம் சென்சிங் அக்யூரசிலாம் 10 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செல்லையும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸை விர்ச்சுவல் மாடல்ஸ் மூலமாக அனலைஸ் பண்ணுது. டிஃப்ரெண்ட் அல்காரிதம், செல் பேலன்சிங் இந்த மாதிரிலாம் ஸ்மார்ட் பிஎம்எஸ் மூலமாக இந்த பேட்டரி பேக்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த பேட்டரி பேக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லோட லைஃபையுமே நம்ம அதிகப்படுத்த முடியும். இவங்களுடைய இ பம்பில் இருந்து 600 ஆம்ப்ஸ் வரைக்கும் கரண்ட் வருதே அப்படின்னா வெப்பம் அதிகமாக தானே இருக்கும். நார்மலாக நம்ம 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணுறதுக்கும் 15 நிமிடத்தில் சார்ஜ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வெப்பம் அதிகமாக தானே இருக்கும். இதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இ பம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய இவி சார்ஜரில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை அவங்க எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் போர்டு தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவங்களுடைய சார்ஜர் கனெக்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ரொவிஷனில் ரெஃப்ரிஜரண்ட்டும் போகும், கரண்ட்டும் நம்ம நார்மலாக சார்ஜர்லேருந்து பேட்டரி பேக்குக்கு போகும். அதே சமயத்தில் இந்த ஆஃப் போர்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டும் பேட்டரி பேக்குக்கு போய் பேட்டரி பேக்கை கூல் பண்ணுறதுக்கு உதவுது. 4 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணுற பேட்டரி பேக்கை 15 நிமிடத்தில் சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 256 மடங்கு வரைக்கும் வெப்பம் உற்பத்தி ஆகுது. இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்த தான் இவங்க இந்த மாதிரியான ஆஃப் போர்டு லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. விர்ச்சுவல் மாடல்ஸ், அல்காரிதம், செல் பேலன்சிங், ஆஃப் போர்டு தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்மார்ட் பிஎம்எஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரேபிட் சார்ஜிங் டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த எக்ஸ்போனன்ட் எனர்ஜி இவங்களுடைய பேட்டரி பேக்குக்கு 3000 சைக்கிள் வரைக்கும் லைஃப் சைக்கிள் வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பேட்டரி பேக்குடைய டைப் பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி பேக். இவங்களுடைய இந்த ரேபிட் சார்ஜிங் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பஸ் மற்றும் எலக்ட்ரிக் ட்ரக்கில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்குக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாகனங்கள் அதிக தூரம் பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். நார்மலாக நம்ம தேநீர் இடைவெளி எடுக்கிற 15 நிமிஷத்துலேயே 0% 100% இந்த பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதிக தூரம் பயணம் பண்ண முடியும். இந்த எக்ஸ்போனன்ட் எனர்ஜி நிறுவனம் இதே மாதிரி மின்சார 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு குறைந்த நிமிடங்களிலே முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெக்னாலஜியில் உங்களுக்கு எந்த அம்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.